வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தனிச்சிங்கள மொழியில் வவுனியாவில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். சீற்றமடைந்த ரவிகரன். நடந்தது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணையில் புதிய திருப்பம். மலர்ச்சாலையில் போதைப்பொருள் வியாபாரம். மகனுக்கு உடந்தையாக செயல்பட்ட தாய். வெளிவந்துள்ள திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் மோதுண்டு பெண் ஒருவர் பலி. சாரதியும் நடத்துனரும் தப்பியோட்டம். போலீசாருக்கு நீண்ட நாட்களாக ஆட்டம் காட்டி வந்த போதைப்பொருள் வியாபாரி தனியார் பேருந்தில் மடக்கி பிடிப்பு. அவசர கால சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. உயர் நீதிமன்றத்தின் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விஸ்வமடு புளியடி பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட குடும்ப பெண்ணை மோட்டார் சைக்கிள் மோதியதில் சம்பவ இடத்திலேயே குறித்த பெண் பலியாகியுள்ளார். அதிவேகத்தால் வேக கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியை கடக்க முற்பட்ட பெண்ணை மோதியமையினால் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் பொழுது விஸ்வமடு புளியடி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 53 வயதினையுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிட்வா புயலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மாணவன் ஒருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். வேக கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவன் காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இடம்பெற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவனை இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். இன்று பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்ற வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த மாணவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்று கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளின் பின்னர் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் குறித்த கூட்டத்தில் நீண்ட நேரமாக மொழிபெயர்ப்பின்றி தனிச்சிங்கள மொழியில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்த நிலையில் சீற்றமடைந்து சபையில் இடைநடுவே எழுந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இத்தகைய முறையற்ற செயற்பாட்டுக்கு தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டார். குறித்த வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர்களில் பெருமளவிலானவர்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் பொழுது சுட்டிக்காட்டினார். எனவே இவ்வாறான முறையற்ற விதத்தில் மொழிபெயர்ப்பின்றி நீண்ட நேரமாக சிங்கள மொழியில் கலந்துரையாடுவதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரினால் இதன் பொழுது தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் பொழுது கோரியிருந்தார். அதற்கமைய அதனைத் தொடர்ந்து குறித்த வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்புகளுடன் சீராக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை பயன்படுத்திய கனடிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை விரிவாக ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டார். பேலியகோட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நேற்று காலை 8:10 மணி அளவில் சுரேஷ் சாலை பணிக்கு சென்றிருந்த வேளையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரை தொடர்ந்து சிஐடி தலைமையகத்துக்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததா அல்லது தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தார் என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராஜபக்ஷவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களுடன் இணைந்து இவர் சதி செய்தார் என்பது குறித்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து அம்பாறைக்கு போதைப்பொருள் கொண்டு சென்று பம்போ என்கின்ற போதைப்பொருள் வியாபாரியினை அம்பாறை தலைமையக போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபர் கொழும்பிலிருந்து ஹெரோயினை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்தில் அம்பாறைக்கு பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் பேருந்தை சோதனை செய்த வேளையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 2677 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பல சந்தர்ப்பங்களை முயற்சித்த போதிலும் அவர் மிகவும் திறமையாக போலீசாரை ஏமாற்றி கடத்தல் நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் அம்பாறை நகரில் மிகிதுபுர, நவகம்புர மற்றும் உதயபுர பகுதிகளுக்கு போதைப்பொருளை விநியோகித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அம்பாறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியின் மதவாச்சி நகரில் நேற்றைய தினம் பேருந்தொன்று மோதி பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்தொன்றை குறித்த பெண் மீது மோதியுள்ளது. இதன் பொழுது பலத்த காயங்களுக்குள்ளாக்கிய பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் உயிரிழந்த பெண் யார் என்று இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் பின்னர் பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் தப்பிச் சென்றுள்ளனர். இவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை வடக்கு பிரதேசத்தில் இயங்கி வந்த பிரபலமான மலச்சாலை ஒன்றில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட தாயையும் மகனையும் பாணந்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இந்த மலச்சாலையின் உரிமையாளரான மகனும் அவரது தாயாரும் 21 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மகனுக்கு 39 வயது என்றும் தாயாருக்கு 69 வயது என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்கள் தொடர்பில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.